சேலம் ஆரோக்கியம் பற்றியும் நிறைந்த பணங்களை இழந்தது பற்றியும் வேதனை அடைந்து வந்த மகன். எவ்வளவு பணம் இழந்திருக்கிய? கேட்கிற கழிக்கு பதில் சொல்லுமா. உடம்புல ஆப்ரேஷன் ஆயிருக்கா? என்ன ஆப்ரேஷன்? எவ்வளவு பணம் இழந்திருக்கிய? கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய எல்லைக்கு போய் பார்த்தேன். வீரணன் அப்படி சொல்லி ஒரு சாமி வருது. ஐயனாரோட சேர்த்து துப்பாக்கியோட ஒரு சாமி நிற்காரு. இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது 3 ஆண்டுகளுக்கு முன்பே உடல்நிலைகளில் மனக்குறைகளும் வேதனைகளும் ஏற்பட்டது. இதுக்கு சொந்த பந்தங்களில் சண்டை வந்ததே அந்த செய்வனைகள் காரணம்னு சொல்லி உன் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. உண்மையா? கால் வந்துட்டு வா. யார் நமச்சிவாயம்? அப்படி செய்வனை கோளாறுகள் நடக்கவில்லை, அது வீணான கற்பனை என்று உத்தரவு. இழந்து போன பணம் மீண்டும் கிடைக்குமா, கொடுப்பானா அப்படின்னு கேட்டேன். எனக்கு பணம் வரட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா நீ ஆனதை பாரு அப்படின்னு பஞ்சாயத்தும் வார்த்தைகளும் வந்து குழப்பமடைந்திருந்துக்கிட்டு இருக்கு. இந்த பணத்தை உனக்கு வாங்கி தரணும். 5 லட்சம் ரூபா கிடைக்கும், பாக்கி கிடைக்கவே செய்யாது. கால் வந்துட்டு வரலாம். சரி, பெத்த பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய பத்தி மன வருத்தமும் குழப்பமும் வாழ்க்கை சரியில்லைங்கிற ஒரு கண்ணீரும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த கண்ணீரை தொடச்சி கண்ணியமாக வாழ வச்சு தந்தா போதுமா? இடையில வீட்டில் உள்ள ஆம்பளை ஆளுக்கு கால் முட்டுக்கு கீழே வலி வேதனை சம்பந்தமான பிரச்சனையும் நடக்க முடியாத குறைகளும் தேவையில்லாத வழக்குகளும் பட்டு வீடே சின்னாபனமாகி போயிருக்கு. உண்மையா? எல்லாம் மாற்றி நிம்மதியாக்கி தரேன், புண்ணியமாயிரு. இன்னையிலிருந்து எல்லாம் நிறைவேறும். சந்தோஷமா தாய். அதே சேலம் எல்லை கிட்னி சம்பந்தமான பாதிப்பும் பல பணத்தின் இழப்பும். பட்டுக்கோட்ட பக்கத்துல கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் ஆனந்தமான வீடுன்னு அர்த்தம். வீட்டு எல்லைக்கு போற வழியில மாரியம்மன் அப்படின்ற ஒரு தெய்வத்தினுடைய சன்னிதானம் அந்த எல்லையில பிரதானமான இடத்துல இருக்கு. உங்க வீட்டு எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். அற்புதமான யானை முகம் கொண்ட விநாயகருடைய அரவணைப்பு மிகுந்த எல்லையாக அது இருக்கு. அதே மாதிரி 3.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய ஆயுள் சக்தியின் பார்வையினால் ஆரோக்கியங்கள் பாதிக்கப்பட்டு பிரத்தியாரால் ஏமாற்றப்பட்ட வேதனைகள் உங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து உங்களை காப்பாத்தியும் தரணும், நீதிமன்றத்துக்கு போகாம பணத்தை வாங்கி தரணும். கால் வந்துட்டு வரலாம். பணம் என்னடா, பணம் 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 தானடா நிரந்தரம். இந்தாப்பா, அந்த பணத்தையும் வாங்கி தரேன், அடுத்த வருமானத்துக்குரிய தொழிலையும் விருத்தியாக்கி தரேன். உன்னுடைய தொழில் தடையில்லாமல் ஓங்கும், வெற்றியாக்கி தரேன். புதுமையான ஒரு பிரைவேட் கம்பெனியில் உன்னுடைய படிப்புக்கு ஒரு வேலை கொடுக்க போகுது, வாங்கிக்கா, சந்தோஷமா இருக்கலாம். வாழ்க. அதே சேலம் கள்ளக்குறிச்சி எல்லை அவன் மட்டுமா இருக்கான், நானும் இருக்கனே.
இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். வணக்கம். போனவளை கூட்டிட்டு வரணுமா வேண்டாமா? கூட்டு வரணும். என்ன தப்பு செஞ்சாலும் ஏற்றுக்கிடுவியா? டிம் லைட்டை அடித்தாலும் ஏற்றுக்கணும், டாப் லைட் அடித்தாலும் ஏற்றுக்கணும். முடியுமா? மனசு மாறணும். மாறுறது வரை உன்னால் பொறுக்க முடியுமா? அங்கே ஒரு ட்ரைனிங் கொடுத்தா அங்கே கூட்டு வேண்டி இருக்கு, பொறுக்க முடியுமாடா? இல்லை இங்கே வந்த பிறகு பக்குவமாக திருப்பிக்கிடுவோமா? கால் வந்துட்டு வா. அவன் மனத்தை பக்குவப்படுத்தி வர வைக்கிறேன். நட்புக்குள் குடியேறி உன் குடும்பம் கலைக்கப்பட்டிருக்கு. அந்த நட்பிலிருந்து பிரித்து உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன். இந்த அப்படி வெற்றி ஆயிக்கா, நல்லா இருந்துதான். அதே கள்ளக்குறிச்சி எல்லை கை குழந்தை ஒன்று வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? குழந்தை யாருக்கு வேணும்? யாரெல்லாம் வந்திருக்கிய? குழந்தை வேணுமா? சிரிக்காரு. இது யாருமா? நோக்கில் முதுமையும் வாக்கில் இளமையுமாக தோன்றுகிறீர்களே. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. என்னப்பா கிடைக்குமா? ஒரு கேள்வி கேளு, பதில் வந்தா கொடுன்னு சொல்லியிருக்கு, கேட்டுருவோம். என்ன கேள்வின்னு பார்ப்போம். முனீஸ்வர சாமி உங்க ஏரியாவில் இருக்காரா? எந்த ஏரியாவில் இருக்காரு? அந்த சாமிக்கு நீ போய் கும்பிடுவீங்களா? சில சமயத்தில் இவா கும்பிடுவானா? அவ்வளோதான் விஷயம். உனக்கு கும்பிடுற பழக்கம் இல்லை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வாரம் இதிலிருந்து மூன்றாவது முறையாக என்னை பார்க்க வரும் பொழுது நீங்கள் குழந்தை வரம் வாங்கி கொள்ளலாம். அதுவரை சற்று பொறுமை வேண்டும், அமைதியும் வேண்டும். பக்கத்தில் வர ஏன் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய உடலை பார்த்தேன். இந்த உடல் குழந்தையை பெறக்கூடிய கனிவை பெறுமா அல்லது கர்ப்பப்பையில் வலிமை இல்லாமல் இருக்கிறதா என்பதை ஆய்ந்து பார்த்தேன். கர்ப்பப்பையில குறைகள் இல்லை. ஆனால் புத்திர சந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நேரங்காலம் இன்னும் வரவில்லை. 3 வாரம் 21 நாட்கள் கழித்து என்னை வந்து பார்க்க வேண்டும். அப்பொழுது குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டிய வழியை பண்ணித் தருகிறேன். வெற்றி உண்டு. இடத்துக்கு போகலாம். இடம் மாற்றிய பின்பு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சேலம் கள்ளக்குறிச்சி எல்லை வரலாம். ரெண்டையும் சேர்த்தான் கூப்பிட்டுருக்கேன். காலம்னு சொல்லலாம். நீங்க யாருக்கா? ஓ ஓ ஓ உட்காரலாம். மாயமா மறைஞ்சு போகுத, ஏன் இப்படி? கேட்டு பார்க்குறேன் என்னன்னு. கால் வந்துட்டு வா. உட்காரலாம். சில சமயங்கள்ல கண்ணுக்கு ஒரு தெய்வம் தெரியுற மாதிரி தெரியுது. ஆனா அதை முழுசா பார்க்கறதுக்கு முன்ன முகமும் எல்லாம் மாறி போகுது. ஏதோ வந்துட்டு போறது மாதிரி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு மாயையாக. அது உன் வீட்டுக்குள்ளதான் வருது, ஆனா வெளியில வரல. புரியுதா? அது என்ன தெய்வம் அப்படின்னு நான் கேட்டேன். முனீஸ்வரன் என்னும் ஒரு தெய்வம். புரிகிறதா? ஆனா உன்னுடைய இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகளில் சம்பந்தப்பட்ட சில நபர்கள் தவறான குழைப்புகளை செய்திருக்கிறார்கள். அதுல ஒரு 3 வருஷ காலமா இப்ப மனவேதனையும் வழக்கு வம்புகளும் பெறக்கூடிய நிலைமையை நீங்க அடைஞ்சு வந்திருக்கீங்க. இதனால கடன்களும் உடல் நோய்களும் பெற்று போகாத கோயில்களுக்கெல்லாம் போய் வேதனை அடைஞ்சு நொந்து வந்திருக்கீங்க. காரணம் சொல்லலாம். மறைஞ்சு போறியா நீ? பக்கத்துல வரலாம். வேற என்ன வேணும்? அதான் வழக்கு எல்லாம் சதிச்சு வந்துருக்குன்னு சொல்லியாச்சே. ஜெயிச்சு தரேன், சற்று பொறுமையாரு. 5 முறை என்னை பார்க்க வரணும். புரியுதா? நல்லா.
தாமா நல்லா பக்கத்தில் வாமா. அடாடாடா, நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு வலிக்கக்கூடாதாம்மா? போயிட்டோம். விபூதி வாங்குறவங்க கொஞ்சம் தயவு செய்து பக்கத்தில் வந்து வாங்குங்க, மிக நல்லது. என்ன, சேலம் கள்ளக்குறிச்சி எல்லை திருமணம் பற்றி கேட்க வந்தது யார்? சாண்டிலியன். சாண்டிலியனா யாரா? நவீன இலக்கிய ஆசிரியர். பழைய இலக்கியங்களை புதுப்பித்து நாவல்களில் எழுதிய ஒரு ஆசிரியர். அப்படித்தானே? அப்படித்தானே? அதான். இன்னொரு தடவை கால் வரலாம். கொடுத்துருவோம். பக்கத்தில் வந்து உட்காரலாம். மனம் குழம்பாமல் ஒருநிலைப்பட்ட மனதோடு இருக்க வேண்டும். பசுபதி ஈஸ்வரர் கோவில் எங்க இருக்குப்பா? நான் தெரியப்படுத்திடுறேன், அவ்வளோதானே. பசுபதி ஈஸ்வரர் கோயில் நம்ம நாட்டிலே 2 இடத்துல தான் இருக்கு. ஒன்று நேபாளத்தில் இருக்கு, இன்னொன்று நம்ம கரூரில் இருக்கு. புரியுதா? உங்கள் ஏரியாவுக்கு கரூரை தாண்டி போகணுமா? வரலாம். கரூர் எல்லையில் இருக்கக்கூடிய பசுபதி ஈஸ்வரருக்கு ஒரு பசுமாடு தானம் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்த பின்பு உன் வீட்டில் மங்களகரமான காரியம் நடக்கும். மங்களகரமான காரியம் நடந்த பிறகு யாருடைய உயிர்களுக்கும் எந்த ஒரு கண்டமும் இல்லாமல் காப்பாற்றித்தார். இதை உடனடியாக செய்ய வேண்டும். தை மாதம் வரை உங்களுக்கு கால அவகாசம் இருக்குது. வெற்றியாகி தரேன். இன்னும் 2 வாரம் கழித்து என்னை வந்து பார்க்கணும். ஜெயிச்சு தரேன். இந்த மகளை நல்லா இருக்கலாம். சாதாரணம் எடுத்துக்கூடாது. அந்த கோயிலுக்கு பசுமாடு கொடுக்கணும், சிவனுக்கு. எஸ். முன்னாடி ஒரு சந்தேகம். முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி பசுமாடு கருவ மாடு வாங்கி கொடுத்தேன். எந்த கோயிலுக்கு? இது ஒரு ஜாதகம் பார்க்குறாங்களா வண்டியில். என்ன கோவிலுக்கு? கோட்டை வந்துட்டேன் அப்படி சத்தம். தான் பெற்ற பிள்ளையை பத்தி கேட்டு வந்தது யார்? பட்டுக்கோட்டை பிள்ளையை பத்தி கேட்டு வந்த விளக்கம் சொன்னா அப்புறம் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா காலம்னு சொல்லலாம். அப்படியா? தொழிலானது யாரு? ஆமா, அளவில்லாத விளக்கங்களை பேசி பேசி சமுதாயத்தில் ஒரு மாசு பொதிந்த ஒரு பெயரை பெற்று தேவையில்லாத மன வேதனைகளை சுமந்து வந்த மகன் நீ. நீதியை பேசி உண்மையை பேசி சமுதாயத்துக்கு விரோதிங்கிற பேரை எடுத்தாச்சு. உண்மையா? உன் மகனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டேன். வரக்கூடிய ஆவணி மாதம் 22ஆம் தேதி வரை என்ன கருப்பசாமி? சூரிய நமஸ்கார பூஜை செய்ய வேண்டும். ஏனென்றால் பிதுர்தோஷம் இருக்கிறது என்பது பொருளாகும். சூரியனுக்கு பூஜை செய்வதற்கு ஒரே ஒரு சுருங்கிய வழி என்ன? திருவாடுதுறை சென்று சூரியனார் கோயில் இருக்கு, அங்கே போய் பையனுக்கு அற்புதமான அர்ச்சனை ஆராதனைகளை செய்து இங்கே கூட்டி வந்தால் அவனுடைய புதுமையான வாழ்க்கையும் அமைத்து அவன் வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்களை தீர்த்து மங்கள காரியத்தையும் நடத்தி தாரேன். போதும்னா வேற என்ன வேணும்? மனைவிக்கு உடல்நிலையை பற்றி நான் பேசணும். கொஞ்சம் கண்ணில் கண்ண முடி உட்காரணும். சரி செய்ய முடிச்சுக்கிட்டா இடுப்புக்கு கீழ் கைகால் சம்பந்தமான வீக்கம், நரம்பியல் வலி, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியமோ இருக்குமோ என்னும் பயம், இவைகளெல்லாம் இருக்கு. அந்த வீக்கம் தன்மைகளெல்லாம் குறைந்து விடும். அது சனி பகவானின் காரணத்தினால் வாத விரோதமான நோயாகும். அந்த நோயை குணமாக்கி எழுந்து நடக்க வச்சு தாரேன், தெளிவாக்கி தாரேன். வெற்றி உண்டு. புண்ணியமாக்குதேன். வார்த்தையை குறைக்க வேண்டும். அதே பட்டுக்கோட்டை பெற்றால்தான் பிள்ளையா? படம் பேரா?
இல்லையா? கண்ணாடி. ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டைத்தாழ் பால் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. ஒட்டக்கூத்தர் பாட்டு செய்யுள் பாடினார்னா 2 லாக் போட்ட மாதிரி போட்டுருவாரு. யாராலையும் அதை என்ன செய்ய முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது. அதனால கம்பனே ஒட்டக்கூத்தருடைய பாட்டுக்கு ரொம்ப சிந்தனை பண்ணி தான் அடுத்த செய்யுளை பாடுவார். அத மாதிரி உன்னுடைய வாழ்க்கைக்கு 2 பேர்கள் பூட்டு போட்டாங்க. அந்த வாழ்க்கை என்ற ஒரு கதவை உடைத்து அந்த பக்கம் போக முடியாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த கதவை உடைக்க முடியுமான்னு கேட்டேன். ஒருத்தனுடைய மனதை திருப்ப வேண்டும். ஒரு குழந்தையின் மனதை இந்த பக்கம் திருப்பி வர வைக்க வேண்டும். முதல்ல பிள்ளைய வர வைக்க, உன்னை பாசத்தோடு இருக்க வைக்க. கால் ஒன்று வரலாம். கல்யாணம் நடந்தது உண்மையா சொல்றாங்க. 2 நாளைக்கு முன்னே சந்திச்சாங்க. ஏற்பாடுகள் நடந்து கொண்டு தான் இருக்கு. நடந்தது உண்மைதான். எனக்கு குழந்தை இருக்குதா சொன்னாங்க. வெற்றியாகி தரேன். ரொம்ப அதை பற்றி பேசக்கூடாது. வேற மாதிரி ஜெயிச்சிருவோம். கர்மசாமி, ஆமா அப்படியா? தொழில் விவசாயம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? கால் சொன்னான். அந்த பூரத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராணி, கண்கள் சிவக்க வந்து கதை படித்தார். இன்னொரு தரம். முன்னோர்களில் ஒருவர் முருகப்பெருமானை போல் இருதாரம் உடையவர். புரியுதா? இப்பொழுது 6 மாதங்களாக செய்யும் தொழிலில் மன வருத்தமும், வீட்டில் பெண்ணடியாளின் மனம் உடல்நிலை சம்பந்தமான மன குறைபாடுகளும் நடந்து கொண்டிருக்கு. சில லட்சங்களை தொழில் சம்பந்தமாக முடக்கி வெற்றி பெற முடியாத வேதனையும் ஏமாற்றமும் வந்து சேர்ந்துருச்சு. அதனால புதுமையாக தொழிலை ஆரம்பிப்பதற்கு வழி கிடைக்குமா, அதுக்கு வேற மார்க்கம் உண்டா, அல்லது மீண்டும் இதே ஏமாற்றம் இருக்குமா, நமக்கு நல்ல டைம் இருக்கா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில். காரணம் சொன்னான். ஓரேழு மாதங்கள் பொறுத்திருந்தால் தொழிலில் உருப்படி கிடைக்கும். எந்திரங்கள் சம்பந்தமான வேலைகள் தொடங்கும். எந்திரங்கள்னா வண்டி வாகனம் வேலைகள் தொடங்கும். விவசாயத்தில் உயர்வும் உண்டக்கா மண்டக்கான விளைச்சலும் பயனுள்ளதாக இருக்கும். பல லட்சம் சம்பாத்தியம் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். 7 மாதம் பொறுத்திருக்கணும். 7 மாதம் பொறுமை வேண்டும். ஜெயித்து தரேன். கர்மசாமி, ஆமா ஆமா, பழனிமலை முருகா, பழனி திருக்குமரா, காளியம்மன் உபாசகரா, காளியம்மன் கோயில் பூசாரியா? கால் ஒன்று வரலாம். உட்காருங்க. நீங்க யார் அண்ணே? வரக்கூடிய ஆடி மாதத்தோட உன்னுடைய வறுமை கடன்கள் சம்பந்தமான அத்தனை விஷயமும் தீருதுப்பா. அதுக்கு முன்னால ஒரு இடம் அல்லது வீடு கைவிட்டு போகணுங்கிற ஒரு சில விதி இருக்கு. அதுக்கு வேண்டிய வழிகளை உருவாக்கி கடன்ல இருந்து மீட்டி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று சொல்லலாம். அடுத்த வாரத்திலிருந்து 3 பேர் வருவாங்க. பேசி முடிச்சு தெளிவு பண்ணி தரேன். கொஞ்சம் மனசை தளர்த்திக்கார ரேட்டில் ஓகே பண்ணிடுவோம். கொண்டு வைக்க அதே பழனி எல்லை நான் உத்தரவிட்டு வெற்றி பெற்று வந்த மகன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய பிள்ளைகள் 2 பேருக்கும் வேலை கிடைக்கும்னு சாதாரணமாக சொன்னேன். ஆனால் 2 பிள்ளைகளும் இப்போ வேலைக்கு போயிட்டாங்க. அந்த 2 பேருடைய மாத சம்பளமும்
இந்த திருக்கோயிலுக்கு நடத்தக்கூடிய அன்னதான தான தர்மத்துக்கு தாரம்னு உறுதியான வாக்கு கொடுத்துருக்கேன். அதே போல உன் மனைவியுடைய உள்ளத்தை பார்த்தேன். கோளாறுகள் மெல்ல மெல்ல நீங்கி அவளை சரி பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஒரே நாள் என்னுடைய தீர்த்தம் அவள் தலையில் விழ அவள் சீர்திருந்தி வந்து விட்டாள் என்பது உண்மையாகும். வெற்றியாக்கி தரேன், பணம் கிடைக்கும். வேற அந்த ஒத்தக்கால் வலியை நான் தீக்கணும்ல, சனி பகவானுக்கு தீபம் போட்டு என்னை வந்து பார்ப்பான். வெற்றியாகி யாரு காலில் வந்துட்டு வா, என்னன்னு பார்த்துருவோம் நம்ம இப்போ. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.5 ஆண்டு காலங்களாக உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் மனப்போராட்டமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கும். அந்த வீட்டில் இருந்து தூங்குவதற்கும் முடியாத துன்பமும், வெளியே போய் இருக்கலாமா என்கிற சிந்தனையும் உங்கள் உள்ளத்தில் ஓடி மனக்குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் உழைப்பெல்லாம் வீணாகி எதிர்காலத்தில் உங்களை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்னும் நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் உறுதியாக தோன்றிவிட்டது. உண்மையா? காலம் எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய நம்பிக்கை அது. அப்படி உண்மையிலேயே அந்த மக்கள் பார்ப்பார்களா? கேட்டேன். கொண்டாட்டி தான் பெருசு, பெத்தாங்க வளர்த்தாங்க, கிழவனாயாச்சு, அவங்க பிழைப்ப அவங்க பார்ப்பாங்க, எங்களுக்கு ஒன்றும் பெருசு இல்லை. அப்படி உன்னை பார்க்கணும்னு சொன்னா உன் வீட்டு டாக்குமெண்ட்டை எங்கள் பேருக்கு எழுதி வை. எழுதி வச்ச பிறகு எங்கே போகணும்? காசிக்கு தான் போகணும். போகிறதுக்கு பசுக்கு கூட பணம் தர மாட்டாங்க. இதுதான் உண்மை. எழுதி கேட்க மாட்டாங்க, நீ கொடுக்கவும் வேண்டாம். கால் வந்துட்டோம். எல்லாருமே ஏமாத்து தான். உண்மையா இல்லையா? கர்மசாமிக்கு இந்தாப்பா. அடுத்து யாராலும் இடைஞ்சல் வராது. மரத்தை அடைக்கிட்டேன், நீங்க நிம்மதியா இருக்கலாம். சென்னை மாநகர் அடுத்து உடன் பிறந்தோர்களால் மன வருத்தப்பட்டு வந்தது யார்? கூட பிறந்தவங்களால மன கஷ்டம் அடைஞ்சு வந்தது யாருப்பா? வாராளுக்கும் வழி விடுங்க. கால் வந்துட்டு ஏமாற்றம் தாரா என் வாழ்விலே இன்பமே வீசாதோ நீவே. சுருட்டி ராகம். வசந்த யார் பாடினதே? வரலட்சுமி அம்மா பாடின பாட்டு. சக்கரவர்த்தி திருமகள்ல. பிள்ளை எங்க படிக்கிறாங்களா? படித்து வேலைக்கு போயிட்டாங்களா? கால் வந்துட்டு வரலாம். என்ன என்ன ஈராண்டு காலங்களாக உடல்நிலை கோளாறால் மன வருத்தமும் துயரமும் நடக்கு. உயிருக்கு ஆபத்து வந்துருமோ என்ற பயமெல்லாம் இருந்து நீங்கி ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறீர்கள். உண்மையா? உறவினர்களால் மாந்திரிகங்கள் செய்து எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குமோ என்ற ஐயப்பாடுகளும் பல தோன்றியது. ஒவ்வொரு நாள் பார்க்கின்ற கனவிலும் தனக்கு செய்வனை வைத்து தான் உயிர் போகப் போகுது என்பதை பார்த்து பார்த்து பயந்து வேதனை அடைந்த மகள் நீ ஆவாய். கால் வந்துட்டு வரலாம். டீ வந்துருச்சு எனக்கு, உங்களுக்கு இப்போதைக்கு செய்யும் தொழிலில் மன வருத்தமும் கடன்களும் உபாதைகளும் தோன்றிவிட்டன. உண்மையா? குடியிருக்கும் மனை சம்பந்தமாக ஒரு குழப்பமான கேள்வியும், பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்வில் குழப்பம் நடந்து விடுமோ என்ற ஒரு பயமும் உங்கள் உள்ளத்தில் தோன்றி கொண்டிருக்கிறது. அப்படி யாராலும் இடைஞ்சல் நடக்காது. நேர்மையான வழியில் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை தொடங்கும். உன் உடன் பிறந்தவர்களால் இன்னும் உன்னுடைய ஆஸ்தி சொத்துக்கள் எதுவும் வருமானு கேட்டா எதுவுமே வராது. இந்த பிறவியில் உனக்கு அந்த பாக்கியம் இல்லை என்பதே முடிவு. ஆகையினால் அந்த உறவும் இல்லை என்று முடிவெடுத்து விட்டால் நீ உயர்ந்து விட்டாய் என்பது பொருளாகும். காலம் சொல்லலாம்.
வேற என்னப்பா வேணும்? போகலாம். 6 மாதம் கழித்து முடிவிடும். இப்போ ஏற்பாடு பண்ணால் பணம் வேஸ்ட்டாக போயிடும். நல்லா இருக்கலாம் மகளே, ஆனந்தமாக இருங்களப்பா. இந்தா மகாலட்சுமியா இரு. கர்மசாமி, ஆமா, மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? திணறு வந்தாலும் உங்களை எப்படி வடிகட்டி எடுக்கணும் எடுத்துருவேன் நான். டீ நல்லா இருக்குப்பா. உன்னுடைய சர்டிபிகேட்ல சிலவை உன் பக்கத்தில் இல்லையாமே? உன் சர்டிபிகேட்டுகள் சில பிரதிகள் உன்னிடம் இல்லை. எங்க வச்சிருக்கிற? ஏன் அங்க கொடுத்த? உன்னால பத்திரமா பார்க்க முடியாதா? கால் விட்டு வரலாம். உன்னுடைய சர்டிபிகேட்டை பார்த்தேன். அரசு உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு பாக்கியம் உனக்கு இருக்கு. அதை வாங்கி தெளிவு பண்ணி தாரேன். ஆனால் அதை பெறுவதற்கு பணம் செலவழிக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு இல்லை. அதனால் அந்த வேலை எனக்கு கிடைக்கவா போகுது, எப்படி வாழப்போகிறோம்னு தெரியலேன்னு உன் உள்ள சதா காலகட்டமும் குழம்பி வேறு மாநிலத்தில் போய் ஏதாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல வேலையை பார்த்து பிழைச்சிக்கிடலாமா அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் அப்பப்போ தோண்டிக்கிட்டே இருக்கு. உண்மையா? அதுக்கு சில நண்பர்கள்ட்ட நீ தொடர்பு வச்சிருக்க. உன்னை நான் அப்படி போக விட மாட்டோம்னு கருப்சாமி சொல்லிட்டாரு. என்னடா செய்ய? கால் வந்துட்டு வா. இப்போ ஒரு வேலைக்கு ஏற்பாடாகி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு கிடைக்குமான்னு கேட்குற. அதை வாங்கித்தாரேன். நிறைந்த பணம் கிடைக்கும். 50,000க்கு உனக்கு சம்பளம் கிடைக்கும். சந்தோஷமாரு. எதிர்கால வாழ்வை உனக்கு புனிதமாக்கி தாரேன். நல்லா இரு மகனே. அடுத்து பேசுவோம் உடம்பை பற்றி. நாராயணா என்று நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. நலமடைவாய் நீ. உண்மையா இல்லையா?